திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அதிமுகவில் அரங்கேறிய அடுத்தடுத்த குழப்பங்கள் முடிவுக்கு வந்துள்ளன. அது பற்றி விரிவாக பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அடைந்த தோல்வியை தொடர்ந்து அதிமுக இபிஎஸ் மற்றும் சிவிஎஸ் எஸ்பிவி தரப்பாக பிரிந்து செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி நடந்த தவேக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் சிவிஎஸ் எஸ்பிவி தரப்பு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் இபிஎஸ் தரப்பு 22 எம்எல்ஏக்கள் தவேக அரசுக்கு ஆதரவளிக்கவில்லை. இந்த சூழலில் சிவிஎஸ் எஸ்பிவி தரப்பில் அங்கம் வகித்த ஜெயக்குமார், மரகதம் குமரவேல் மற்றும் சத்யபாமா ஆகியோர் 25ஆம் தேதியும் இசக்கி சுப்பையா 26ஆம் தேதியும் அடுத்தடுத்து தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தவேகவில் ஐக்கியமாகினர். மறுபுறம் சிவிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் சிலர் இபிஎஸ்க்கு ஆதரவாக அணி மாறியதும் அரசியல் களத்தில் கவனம் பெற்றது. இந்த உட்கட்சி பூசலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் எஸ்பி வேலுமணி தலைமையில் 10 எம்எல்ஏக்கள் இபிஎஸ்ஐ சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தனர். இந்த சந்திப்பில் சி.வி. சண்முகம் கலந்து கொள்ளாத நிலையில் அவர் தங்கள் பக்கமே இருப்பதாக எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்று 47 எம்எல்ஏக்களை வைத்திருந்த அதிமுக கட்சியில் நிலவி வந்த குழப்பத்தால் 4 எம்எல்ஏக்களை இழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே காலியாக உள்ள திருச்சி கிழக்கு உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளையும் சேர்த்து 5 தொகுதிகளிலும் அடுத்த 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.